அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டெனோ டைப்பிஸ்டோட கட் ஆஃப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் வந்து எப்போ எழுதியிருப்பீங்க அப்படின்னா 9 ஜூன் 2024 அன்றைக்கி தான் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அந்த எக்ஸாமோட கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கீ வந்து செக் பண்ணுங்கள். ஆன்சர் கீ செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ரைட் அப்படின்றத பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட கட் ஆஃப் வந்து செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்து நம்ம சொல்லிடுவோம். எவ்வளோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் பின்னாடி எக்ஸ்ப்ளனேஷனில் நிறைய நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது சிலருக்கு விருப்பம் இருந்தால் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கேளுங்க, பாருங்கள். கட் ஆஃப் மட்டும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆரம்பத்துலேயே ஒரு 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 5 நிமிஷத்துக்குள்ளே கட் ஆஃபை சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு அதை சொல்லி முடிச்சிட்றேன். நல்லா பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போத் ஹையரோட கட் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம். கட் ஆஃப் 2024 ஒரு ப்ரிடிக்ஷன் தான். ஓகேங்களா? வேக்கன்சிஸ் அஸ் பர் நோட்டிஃபிகேஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ இருக்க நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன வேக்கன்சி இருக்கோ அதுக்கு தான் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து சொல்ல போகிறோம். புரியுதுங்களா? வேக்கன்சி ஒருவேளை கூடுனதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு கட் ஆஃப் கண்டிப்பாக போடுவோம். கூடுமா கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேக்கன்சி வந்து அதிகரிக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எவ்வளோ என்ன அப்படின்றது கண்டிப்பாக இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி அவங்களுக்கே தெரியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து அதிகமாக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாக்டாலாம் கணிக்க முடியாது. புரியுதுங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். இது போத் ஐயரோட கட் ஆஃப். ஓகேங்களா? ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 145 கொஸ்டின்ஸ். இங்கே மார்க்கை நான் சொல்லலை, 145 கொஸ்டின்ஸ். பிசி வந்து 140 கொஸ்டின்ஸ், எம்பிசி 135 கொஸ்டின்ஸ், எஸ்சி 125 கொஸ்டின்ஸ், எஸ்சிஏ 115 கொஸ்டின்ஸ், எஸ்டி வந்து தமிழில் வந்து 40 கொஸ்டின்ஸ் 100க்கு ரைட்டாக இருக்கணும். அந்த சைடு ஒரு 20 இருக்கலாம். மொத்தம் 60 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? மினிமம் 40. ஓகேங்களா? தமிழில். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பிசிஎம் தமிழில் மினிமம் 40, அந்த சைடு வந்து சேர்க்கும்போது ஒரு 60 கொஸ்டின்ஸ் வரணும் மொத்தமாக. இங்கே பாருங்கள், இந்த மூணுமே சொல்கிறேன் பாருங்கள். எஸ்டி, பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், டெஸ்டிடியூட் விடோ, பிஹெச். அதாவது பிஹெச்ன்றது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ். ஓகேங்களா? ஸ்பெஷல் கேட்டகரி. ஸோ இந்த இதுக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா எஸ்டி, பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், டெஸ்டிடியூட் விடோ அண்டு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு இந்த கேட்டகரிக்கு மொத்தமாக இதுக்குள்ளே வரீங்கன்னா தமிழில் கண்டிப்பாக 100க்கு 40 கொஸ்டின்ஸ் ரைட்டாக இருக்கணும். ப்ளஸ் அந்த சைடு நீங்கள் கொஸ்டின்ஸை சேர்க்கும் போது மொத்தமாக 60 கொஸ்டின்ஸ் 200க்கு நீங்கள் ரைட்டாக இருக்கணும். இப்படி இருந்தாலே போதுமானது இந்த கேட்டகரிகளுக்கு. ஓகேங்களா? ஓகே, அப்படின்னா வந்து ஒரு லோயர் ஒரு ஹையர் கேண்டிடேட்ஸ் ஜென்ரல், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா நான் 100% சொல்கிறேன், கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. ஓகேங்களா? இதுதான் யதார்த்தம். இந்த கேட்டகரியில் சார் எஸ்சிஏவும் போட்டிருக்கீங்களா சார்? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை இப்போ இருக்க வேக்கன்சிக்கு. ஓகேங்களா? ரொம்ப 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 மிக 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 குறைவான வேக்கன்சி. நீங்கள் நினைக்கலாம் போன டைம்லாம் ஒரு லோயர் ஒரு ஹையருக்கே ஒரு 150 கேண்டிடேட்ஸ் வரைக்கும் கிடச்சிது அப்படின்ட்டு. போன டைம் வேக்கன்சி வந்து ஸ்டெனோவில் மட்டுமே 900க்கு மேலே, கிட்டத்தட்ட 1000 வேக்கன்சி ஸ்டெனோவில் மட்டுமே இருந்துச்சு. புரியுதுங்களா? இந்த டைம் வந்து அரௌண்ட் ஒரு 500 தான் இருக்குது. பாதிக்கு பாதி வேக்கன்சி தான். புரியுதுங்களா? ஸோ போன டைம் வந்து போத் ஹையர் வந்து பார்த்திங்கன்னா 900 ரேங்க் வரைக்கும் வந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், நமக்கு வேக்கன்சியே வந்து ஒரு 500க்குள்ளே தான் இருக்குது. நமக்கு போத் ஹையர் கேண்டிடேட்ஸ் மட்டுமே இந்த டிஎன்பிசி குரூப் 4 எழுதியிருக்கவங்க கிட்டத்தட்ட 2000 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 2000ன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அதுக்கு மேலே 100 கேண்டிடேட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? கண்டிப்பாக 2000 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து போத் ஐயரே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரேங்க்கு 2000 வரைக்கும் வரும். போன தடவை 900 வரைக்கும் தான் வந்துச்சு. இந்த தடவை 2000 வரைக்கும் வரும். ஸோ அப்படின்னா போத் ஹையருக்கே இங்கே உங்களுக்கு காம்படிஷன் இருக்குது. பட் எஸ்டி, பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், டெஸ்டிடியூட் விடோ, பிஹெச் இந்த இடத்துல
காம்படிஷன் அந்தளவுக்கு இன்னும் உருவாகலை. இது என்னோடய கணிப்பு. எஸ்சிஏ வரைக்குமே காம்படிஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? இதான் போத் ஹையரோட கட் ஆஃப். சார் ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு ஏதாவது ஒரு சில கேட்டகரிக்கு கட் ஆஃப் வருமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். அது என்னன்றதை பார்த்துருவோம். ஸ்டெனோ டைப்பிஸ்ட், தமிழ் ஹையர், இங்கிலீஷ் ஜூனியர் இருக்கணும். ஓகேங்களா? கட் ஆஃப் வந்து 2024 வருஷத்துக்கு ப்ரெடிக்ஷன் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வேக்கன்சிஸ் வந்து ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் அதில் உள்ள வேக்கன்சிக்கு தான் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ஜென்ரல்னால் சான்ஸே இல்லை, ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு. பிசி இங்கே பாருங்கள், ஜென்ரல், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு நோ சான்ஸே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், எஸ்டி கேண்டிடேட் தமிழில் ஹையர், இங்கிலீஷில் லோயர் வச்சுருந்தீங்கன்னா 120 கொஸ்டின் 200க்கு. பிசிஎம் கேண்டிடேட்ஸ் தமிழில் ஹையர், இங்கிலீஷில் லோயர் வச்சுருந்தீங்கன்னா பிசிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 130 கொஸ்டின்ஸ். பட் எக்ஸர்வீஸ்மெண்ட் டெஸ்டிடியூடோ பிஹெச் கேண்டிடேட்ஸ் இந்த கேட்டகரியில் நீங்கள் ஏதாவது இருந்து ஒரு லோயர் ஒரு ஹையர், நீங்கள் எதில் வேணால் லோயர் வச்சுக்கோங்க, எதில் வேணால் ஹையர் வச்சுக்கோங்க. ஒரு லோயர் ஒரு ஹையர் இருந்துச்சுன்னா தமிழில் 40 மினிமம் போடணும், அந்த சைடு ஒரு 20 போட்டிங்கன்னா 60. ஸோ 200க்கு 60 கொஸ்டின் செலக்ட் ஆகணும். அதில் தமிழில் மினிமம் 40. இது தாங்க கட் ஆஃபாக வரும். புரியுதுங்களா? இது வந்து இங்கே கீழே நான் கொடுத்துருக்கிறது வந்து போன டைம் வந்து 933 கேண்டிடேட்ஸ் வந்து போத் ஹையர் ஓவரால் ரேங்க் 933 ரேங்க் வரைக்கும் போத் ஹையர் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. தமிழ் ஹையர், இங்கிலீஷில் ஜூனியர் இந்த கேட்டகரியில் 934வது ரேங்க்லேருந்து 4137 ரேங்க் வரைக்கும் இருந்தாங்க. பட் இந்த முறை எப்படின்னு பாருங்கள், போத் ஹையர் கேண்டிடேட்ஸ் மினிமம் 2000 ரேங்க் வரைக்கும் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2001 அந்த ரேங்க்கில் இருந்து எவ்வளோ போகுதுன்னே சொல்ல முடியாது, அந்தளவுக்கு கொஞ்சம் அதிகமான கேண்டிடேட்ஸ் வந்துட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 2001லேருந்து மேபி 6000 வரைக்கும் கூட போகலாம், ஒரு லோயர் ஒரு ஹையர் கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது தாங்க ஒரு யதார்த்தமான உண்மை. உடனே கீழே சில பேர் என்ன கமெண்ட் போடுவாங்க அப்படின்னா, ஷார்ட் ஹேண்ட்லாம் அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, இதில் காம்படிஷன் கம்மி தான், இதில் படிக்க வந்தோம், இதுலேயும் இப்படியா அப்படி இப்படின்னு வந்து சிலர் போடுவீங்க. அது வந்து அவங்கவுங்க மனக்குமுறல், அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் ஒரிஜினல் இதுலேயும் ஒரு யதார்த்தமான உண்மை சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நம்ம வந்து என்ன கட் ஆஃப் நிர்ணயிச்சிருந்தோன்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டண்ட் அதுக்கெலாம் நம்ம ஒரு பிசி கேண்டிடேட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 172 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம வந்து நிர்ணயிச்சிருந்தோம். நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம். டைப்பிஸ்ட்டில் 165 வந்து நம்ம நிர்ணயிச்சிருந்தோம். இப்போ பாருங்கள், ஸ்டெனோவில் பாருங்கள், போத் ஹையர் வந்து நம்ம நிர்ணயிச்சதே பாருங்கள் எவ்வளோன்னு பாருங்கள். இங்கே வந்து பிசிக்கு 140. ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு 172 நிர்ணயிச்சிருந்தோம் கிட்டத்தட்ட. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 165 நிர்ணயிச்சிருந்தோம். இப்போ ஸ்டெனோவுக்கு 140 வந்து நிர்ணயிச்சிருக்கோம். ஸோ அப்படி இருந்தால் கூட டைப்பிஸ்ட்டை விட ஸ்டெனோவுக்கு 25 கொஸ்டின்ஸ் வந்து டிஃபரெண்ட் வருது. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதினவங்களுக்கு நல்லா தெரியும். கொஸ்டின் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது. ஓகேங்களா? ஈஸி டு மாடரேட், இந்த ரெண்டுக்கும் நடுவில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. போன குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது ஈஸி தான். நான் கம்பேர் பண்ண வேணான்னு சொன்னீங்கன்னா கூட ஓகே, கம்பேர் பண்ணலை, பட் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. வேக்கன்சியும் கம்மின்றதெல்லாம் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இப்போ இருக்க வேக்கன்சிக்கு வருது. புரியுதுங்களா? ஸோ அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு கொஸ்டினில் வேலை போனால் கூட போனது தான். அந்த ஒரு கொஸ்டினில் வேலை போனவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள், அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு 5 கொஸ்டின்ஸ் வரைக்குமே போனவங்க என்ன, ஒரு 5 கொஸ்டினில் வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னு வச்சுங்க. இதுக்கு முந்தின குரூப் 4ல் இருக்கவங்கள சொல்கிறேன், வேலை கிடைக்காம போயிருக்கு அப்படின்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. 5 கொஸ்டினுமே தெரிஞ்ச தப்பு பண்ணிட்டோமே, அது எந்தெந்த கொஸ்டின் சொல்லிட்டு இந்தந்த கொஸ்டின்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதை போட்டிருந்தா நமக்கு வேலை கிடச்சிருக்குமே அப்படின்னு நினப்பாங்க. பட் இங்கே வந்து டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோவுக்குமே உங்களுக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து 25 கொஸ்டின் வரைக்கும் டிஃபரன்ஸ் வருது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 கொஸ்டின் அல்லது 7 கொஸ்டின் வந்து டிஃபரன்ஸ் வரலாம். ஆனால் டைப்பிஸ்ட்டுக்கும் ஸ்டெனோவுக்கும் 25 கொஸ்டின் டிஃபர் ஆகுது. அப்புறம் எப்படி வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஸ்டெனோலாம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? ஸ்டெனோலாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், காம்படிஷன் நிறையா ஆகிடுச்சுன்னு நம்ம சொல்லவே முடியாது. இன்னும் அந்த
ஜூனியர் அசிஸ்டன்ட் லெவலுக்கோ அல்லது டைப்பிஸ்ட் லெவலுக்கோலாம் இன்னும் காம்படிஷன் வரவே இல்லை. சுத்தமாக ஸ்டெனோன்றது ஒரு காம்படிஷனே கிடையாது. இப்போ வரைக்குமே அதான். நீங்கள் நல்லா ஒன்று கவனிங்களேன், கொஸ்டின் பேப்பரை பாருங்கள். உங்களால் ஜூனியர் அசிஸ்டண்டாக இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 170 கொஸ்டின், ஒரு ஆவரேஜாக நான் சொல்ல வரேங்க, உங்களால் அந்த கொஸ்டினுக்கு 170 போட முடியுமா? அங்கே எக்ஸாம் ஹாலில் எவ்வளோ பதட்டம் ஏற்படும், எவ்வளோ தெரிஞ்ச கொஸ்டின் வந்து தப்பு பண்ணுவோம், புரியுதுங்களா? இந்த 170 போடுறதுன்றது அவ்வளோ எளிமை அல்ல. டைப்பிஸ்ட் வச்சுருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 165 போடணும்னு வச்சுக்கோங்க. இந்த 165 போடுறதும் அவ்வளோ எளிமை இல்லை. ஆனால் இந்த 140, 145 ஓரளவுக்கு போட முடியும். இதையே நீங்கள் எளிமை இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா, 140, 145 எளிமை இல்லைன்னு யாருக்காவது தோணுச்சுன்னா, அப்போனா 165, 170லாம் எவ்வளோ கடினம் அப்படின்றத பார்த்துக்குங்க. ஒரு கொஸ்டினில் போனாலும் போனால் 5 கொஸ்டினில் போனாலும் போனது தான். இந்த சைடு சொல்ல வரேன், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு, டைப்பிஸ்ட்டுக்கு. நல்லா பாருங்கள், 200க்கு நீங்கள் 30 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்கணும், 170 கொஸ்டின் சரியாக போட்டிருக்கணும். அப்போ தான் ஜூனியர் அசிஸ்டண்ட். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 35 கொஸ்டின் தான் நீங்கள் வந்து, நான் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேங்க, ஒரு டைப்பிஸ்ட் அப்படின்ற போது 35 கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 125 கொஸ்டின் சரியாக போட்டால் தான் கிட்டத்தட்ட டைப்பிஸ்ட் கிடைக்குது. பட் ஸ்டெனோவில் கிட்டத்தட்ட நீங்கள் பிசின்னு வரப்போ பாருங்கள், ஒரு 60 கொஸ்டின் வரைக்கும் தப்பு பண்ணலாம். 140 கொஸ்டின்ஸ்க்கு வேலை கிடைக்குது. உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த குரூப் 4ஓட கட் ஆஃப் கேட்பீங்க. அடுத்த குரூப் 4 ஒவ்வொன்றிலையும் +5 சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாலாம் உங்களுக்கு மாற்றம் வரும். ஒவ்வொன்றிலையும் +5 சேர்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த குரூப் 4ஓட கட் ஆஃப். அதுக்கும் அடுத்த குரூப் 4ஓட கட் ஆஃப்லாம் இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டெனோவில் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்றதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ படிச்சுட்டு இருக்க ரேஞ்சை வச்சு நம்ம சொல்ல போனால் அடுத்த டைம் ஒரு +5 தான் வரும், அதுக்கு மேலேயும் போகாது. புரியுதுங்களா? ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு ஸ்டெனோலாம் ஒரு பெரிய காம்படிஷன் இல்லை. அப்புறம் சில பேர் திருப்பி என்ன கேட்பீங்கன்னா, சார் இப்போ ஸ்டெனோ படிக்க ஆரம்பித்தா வரக்கூடிய அடுத்த குரூப் 4க்குள்ளே முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, பாசிபிள் ரொம்ப லோங்க. பாசிபிள்லாம் அந்தளவுக்கு கிடையாதுங்க. ஸோ நீங்கள் ஒரு இதில் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் அடுத்த குரூப் 4 வருதோ, அடுத்த குரூப் 4 இப்போ வருதோ, இல்லை 1 வருஷம் கழிச்சு வருதோ, இல்லை 1.5 வருஷம் கழிச்சு வருதோ, இல்லை 2 வருஷம் கழிச்சு வருதோ, நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்டெனோன்னு வந்துட்டிங்கன்னா டிஎன்பிசியை பற்றி யோசிக்காமல், ஓகேங்களா, ஸ்டெனோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். புரியுதுங்களா? ஸ்டெனோவை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து டிஎன்பிசி பற்றி யோசிக்கணும். ஸ்டெனோவில் போத் இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு தான். நடுவில் இங்கே பாருங்களேன், நல்லா கவனிங்க, ஸ்டெனோ படிச்சிட்ருக்கீங்க, ஸ்டெனோ வந்து படிச்சிட்ருக்கீங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்த சைடு. ஸ்டெனோ வந்து ஒவ்வொரு ஷார்டன் எக்ஸாம் வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஷார்டன் எக்ஸாம் வரும், உங்களுக்கே தெரிஞ்சது தான். டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆவரேஜாக வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? உடனே கால்குலேஷன்லாம் பெருசாக போட்டு இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துச்சு, இப்போ 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துச்சு, ஒரு தடவை 1.25 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. ஆவரேஜாக 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை டிஎன்பிசி எக்ஸாம் வருது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஸ்டெனோ படித்தீங்க அப்படின்னா 1.5 வருஷத்துக்குள்ள போத் இயர் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் 3 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இருந்தால் முடிக்க முடியும். பட் ஆனால் என்ன அப்படின்னா, நடுவில் ஒரு 2 தான் இருக்குது அப்படின்னா உங்களால் முடிக்க முடியாது. 2 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் தான் வருதுன்னா உங்களால் ஸ்டெனோ வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த முறையெலாம், இந்த முறை சொல்லேன், இப்போ அடுத்த முறை வந்து ஷார்டன் எக்ஸாம் வந்து ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது மாற்றுறாங்க, புதுசாக ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா, அது வந்து எப்படின்னு நல்லா கவனிங்க. தமிழில் வந்து ஜூனியர், சீனியர், இங்கிலீஷில் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர் 3 லெவல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக 3 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பாஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த 1 வருஷத்தில் நீங்கள் முடிக்க முடியும். அப்படி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்கன்னா யாராலையும் 1 வருஷத்துலாம் ஸ்டெனோ முடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 3 எக்ஸாம், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர் 3 எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணணுன்னா அதுவே உங்களுக்கு 1.5 வருஷம் ஆயிரும். யாராலையும் 1 வருஷத்தில் முடிக்க முடியாது. ஏன்னா 3மே கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ரூல்ஸ்லாம் மாற்றிட்டாங்கன்னா. ஸோ எல்லாமே யோசிக்கணும். நான் பெட்டர் சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒன்று ஷார்டன் வந்து ஷார்டன் ஸ்டெனோ எல்லாமே ஒன்று தாங்க, இதை போட்டு குழப்பிக்க வேணாம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. ஒன்று நீங்கள் ஸ்டெனோ படிக்க வந்துட்டீங்க, அதாவது ஷார்டன் படிக்க வந்துட்டீங்க அப்படின்னா ஷார்டனில் கண்டினியூ பண்ணணும். டிஎன்பிசி படிக்க போயிட்டீங்கன்னா டிஎன்பிசியை கண்டினியூ பண்ணணும். இங்கே படிச்சுட்டு இங்கே எக்ஸாம் வரும்போது இங்கே போகிறது, அப்புறம் இங்கே எக்ஸாம் முடிஞ்சோன்னு இங்கே வர்றது,
அப்புறம் இங்கே பாதியில் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கால்ஃபர் வந்துடும், அங்கே போகிறது, அப்புறம் இங்கே வருது. இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேர்த்துக்கு இது இப்படி பண்ணி பண்ணி 4-5 வருஷமாக ஆகிட்டுருக்கு, 6-7 வருஷம் கூட ஆகிட்டுருக்கு. புரியுதுங்களா? அது இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர்த்துக்கு தெரியும். சார் இங்கிலீஷ் அட்டன் சீனியர் முடிக்க முடியாமல் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு போன டைம் போனேன், முடியல. இந்த டைமும் இங்கிலீஷ் அட்டன் சீனியர் 2-3 அட்டம் அடிச்சிட்டேன், முடிக்க முடியல. டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தேன், இப்போ எனக்கு 165 கொஸ்டின்ஸ் கூட என்னால் போட முடியல. ஒரு 2 கொஸ்டினில் மிஸ் ஆகுது சார், ஒரு 5 கொஸ்டினில் மிஸ் ஆகுது சார் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? அதுக்கு ஸ்டெனோ முடிச்சிருந்தீங்கன்னா என்ன இருக்கும்? இதை முடிச்சுட்டு இங்கே போயிருந்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த மைண்ட் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். எப்போ கன்ஃபியூஸ் ஆகும்னா, நீங்கள் இங்கே சீனியர் இங்கிலீஷ் அட்டன் சீனியர் முடிக்காமல் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரீங்க, இங்கே வந்து நம்மளால் டைப்பிஸ்ட்டில் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வருவீங்க. ஆனால் 2-3 கொஸ்டினில் போனாலும் போனது தான். அந்த எஃபர்ட்டை ஸ்டெனோவில் போட்டு ஸ்டெனோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு குரூப் 4 இல்லைனாலும் அடுத்த குரூப் 4 நமக்கு கிடச்சிரும். அதுதான் இங்கே ஸ்டெனோவோட ஒரு பாசிட்டிவிட்டி. புரியுதுங்களா? போத்தையும் கம்ப்ளீட் பண்ணோம். இங்கிட்டும் மாற்றி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா தெளிவே இல்லாமல் 5 வருஷமாக நம்ம படிச்சுட்டே இருந்திருப்போம். இன்னமும் இதே தப்பை தான் பண்ணுறீங்கன்னா அடுத்த இன்னும் 2-3 வருஷமும் இப்படி தான் படிச்சுட்ருப்பீங்க. இங்கே ஸ்டெனோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். பாதியில் இருக்கிறவங்கள சொல்கிறேன், ஸ்டெனோவில் பாதியில் இருக்கவங்க ஷார்ட் ஹேண்டை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். எஸ்ஹெச்னா ஷார்ட் ஹேண்டு, ஓகேங்களா? ஸ்டெனோன்னு இங்கே தனியாக எழுதியிருக்கேன். அதாவது ஷார்ட் ஹேண்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போங்க. புரியுதுங்களா? பாதியில் இருக்கிறவங்களுக்கு அல்லது பாதி முடித்தவங்களுக்கு, ஒரு இது மட்டும் முடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல இங்கிலீஷ் நல்லா கவனிங்களேன், இங்கிலீஷ் சீனியர் மட்டும் முடிக்காமல் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போய் டைப்பிஸ்ட் அளவுக்கு மார்க் எடுக்க முடியும் நம்பி போய் இந்த இடத்துல என்னத்தை சாதித்தோம்? நம்ம யோசிச்சு பாருங்கள். ஒன்றுத்தையும் சாதிச்சிருக்க மாட்டோம். நமக்கு 5 கொஸ்டினில் போயிருக்கோம், அவ்வளோதாங்க நடந்திருக்கோம். இதான் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களே யோசிங்க. ஸோ இப்படி பண்ணுறது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடிக்கும். அப்புறம் திருப்பி இங்கே வருவீங்க, இங்கே எல்லாம் டச் விட்டு போயிடும். இந்த ஸ்பீடை கொண்டு வர்றதுக்கு, இங்கிலீஷ் அட்டன் சீனியர் ஸ்பீடை கொண்டு வர்றதுக்கு அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போடணும். அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் போய் அதுக்கு அடுத்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் தான் பாஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால தான் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, பாதியில் இருக்கிறவங்க ஷார்ட் ஹேண்டாக முடிங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4 வருது வரல அதை பற்றி கண்டுக்காதீங்க. ஒரு குரூப் 4 போகட்டுமே, போங்க, போய் தொலையுது. ஷார்ட் ஹேண்டை கம்ப்ளீட் பண்ணுங்கன்றேன். எல்லாரையும் சொல்லுங்கள். ஷார்ட் ஹேண்ட் பாதியில் இருக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பற்றியே யோசிக்கக்கூடாது. ஷார்ட் ஹேண்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போங்க. சிலருக்கு இப்போ ஷார்ட் ஹேண்ட் படிக்கலாமா வேணாமான்ற அந்த டவுட்டு வரும். ஷார்ட் ஹேண்ட் படிக்கிறதா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதான்னு. அவங்களுக்கெல்லாம் அது வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் வரவங்களுக்கு அது உங்களோட முடிவில் விட்டுறேன். புரியுதுங்களா? ஷார்ட் ஹேண்ட் படித்தாலும் உங்களோட விருப்பம், இல்லை நான் டிஎன்பிஎஸ்சிக்கு டேரெக்டாக படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம். அவங்களுக்கு நான் எந்த சஜஷன் கொடுக்குறேன்? புதுசாக ஷார்ட் ஹேண்ட்குள்ளே வரவங்களுக்கு நான் சஜஷன் கொடுக்கல, புரியுங்களா? ஆனாலும் நான் அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஷார்ட் ஹேண்டில் இன்னும் காம்படிஷன் வரலங்க. அடுத்த டைமும் பிசிக்கு 145 கொஸ்டின் தாங்க வரும். அதுக்கு அடுத்த டைம் போனால் கூட ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், பிசிக்கு ஒரு 150 கொஸ்டின்ஸ் வருங்க. ஆனால் டைப்பிஸ்ட்டில் அப்படி இல்லைங்க. எப்போதுமே இனிமேல் 160 அல்லது 165 தான் வரும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 170 அல்லது 175 இந்த ரேஞ்சில் தான் வரும். ஆனால் அடுத்த 2 முறை வந்து கண்டிப்பாக ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 145 அல்லது 150 வருங்க. வரக்கூடிய குரூப் 4 இல்லைனா கூட அடுத்த குரூப் 4 வேலைக்கு போயிடலாங்க 150 கொஸ்டின் போட்டு. ஆனால் இந்த சைடு வந்து டைப்பிஸ்ட்டுக்கு அதிக கொஸ்டின் போடணும், ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு அதிக கொஸ்டின் போடணும். ஸோ இதெல்லாமே யோசிச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. ஆனால் இன்னொன்னே சொல்கிறேங்க, மற்றவங்க மாதிரி நல்லா கவனிங்க. நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் நீங்கள் வரணும் ஷார்ட் ஹேண்ட்குள்ளே வரங்க. மற்றவங்க மாதிரி ஷார்ட் ஹேண்ட்லாம் ஈஸி அப்படின்னு சொல்லி உங்களை அகல பாதாளத்தில் தள்ள நான் விரும்பலைங்க. ஷார்ட் ஹேண்ட் டஃப், வெரி டஃப்புங்க. இதுதாங்க உண்மை. சில பேர் வந்து சொல்லலாம் ஈஸின்னு, கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஷார்ட் ஹேண்ட் வந்து வெரி டஃப். அது வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர் பல வருடங்களாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஷார்ட் ஹேண்ட் ரொம்ப டஃப்புங்க. புரியுதுங்களா? அதனால் வரதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க. டிஎன்பிஎஸ்சி டஃப்பாக சார்னு கேட்டிங்க, டஃப்பாக ஈஸியான்னு கேட்டிங்கன்னா இதுவும் டஃப்பு தாங்க.
2 ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லைங்க. புரியுதுங்களா? அதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வரணும். 2மே டஃப் தான். நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை ஷார்ட் அண்ட் சூஸ் பண்ணிவிட்டு டிஎன்பிசிக்குள்ளே போனீங்கன்னா இந்த டஃப்னஸை முடிச்சுட்டு இங்கே போகும்போது ஈஸியாக இருக்கும். ஷார்ட் அண்ட் டஃப்பாக இருக்கும். அதை டஃப்பை முடிச்சு போத் இயர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிஎன்பிசிக்கு போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை நான் டிஎன்பிசியே படிக்கிறேன்னு முடிவு எடுத்தால் கொஞ்சம் நல்லா பொறுப்பாக, ஓகேங்களா, நல்லா கவனிங்க, நல்லா ரொம்ப பொறுப்பாக ஒரு கடமை உணர்வோட ஒரு ஃபயரோட டிஎன்பிசிக்கு நல்லா படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். முடிவு வந்து உங்கள் கையில் தாங்க. நான் இவ்வளோ சஜஷன் கொடுத்துருக்கேன், முடிவு வந்து உங்களோட கையில், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபைனலாக நிறைய அகாடமியில் ஆன்லைன் அகாடமி இல்லை ஆஃப்லைன் அகாடமி ஷார்ட் அண்டுக்கு வந்து கட் ஆஃப் வந்து போடுவாங்க. ஓரளவுக்கு ஒரு ஒரு கிளியராக இருக்காதுன்றது என்னோட ஒரு கருத்துங்க. அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. நம்ம வந்து ஓரளவுக்கு ஷார்ட் ஹேண்டுக்குன்னு நம்ம கண்டிப்பாக ஓரளவுக்கு கிளியராக போடுவோம். ஏன்னா ஷார்ட் ஹேண்ட் வந்து போத் ஹையர், ஒரு லோயர் ஒரு ஹையர். ஸோ இந்த மாதிரி இருக்குது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு கிடைக்காதும்பாங்க. சில பேர் ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு கிடைக்கும்பாங்க. ஜென்ரலாக சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் ஹேண்டு கட் ஆஃப் வந்து எப்படி போடுவாங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 8 கொஸ்டின் அல்லது 10 கொஸ்டினை குறைச்சிக்குவாங்க, ஓகேங்களா. நல்லா கவனிங்க. ஜூனியர் ஸ்டாண்ட் இருக்குது, இங்கே டைப்பிஸ்ட் இருக்குது, இங்கே ஷார்ட் ஹேண்ட் இருக்குன்னா ஜூனியர் ஸ்டாண்டுக்கு ஒரு கட் ஆஃப் போட்டு டைப்பிஸ்ட்டுக்கு அந்தந்த கேட்டகரியில் -5 to 10 வரைக்கும் போவாங்க, ஓகேங்களா. ஷார்ட் ஹேண்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த கேட்டகரியில் இங்கே ஜூனியர் ஸ்டாண்ட்லேருந்து -20 போடுவாங்கங்க, அல்லது -15 போடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் -10 கூட போடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. பட் அப்படி இல்லை, நமக்கு இதை பற்றி கொஞ்சம் ஷார்ட் ஹேண்ட் பற்றி கொஞ்சம் தெரியும், அதோட கட் ஆஃப் பற்றிலாம் தெரியும் அப்படின்றது நம்மளது கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.